Hi student, welcome to Unikum Kanakku. இந்த வீடியோல நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல எக்சர்சைஸ் நம்பர் 1.3 ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போறோம். சரிங்களா? கணக்க படிச்சுக்கலாமா? இந்த கணக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா புரிஞ்சிக்கிட்டு போடுங்க. இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. சரிங்களா? கணக்குனா கஷ்டமா இருக்கும்னு நினைக்கவே கூடாது. ரொம்ப ஈஸியான கணக்கு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் வந்து கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்களை கண்டுபிடி. பாருங்க, ஒப்பிடணும். நம்ம எண்களை வந்து ஒப்பீடு செஞ்சு சிறிய எண் பெரிய எண் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஆனால் இங்கே நமக்கு என்ன எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து தசம எண்களாக இருக்குது. அவ்வளோதான், புள்ளி வைத்த எண்களாக இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான். நம்ம முன்னெல்லாம் எப்படி அந்த நம்பருக்கு கண்டுபிடிப்போமோ, முழு எண்களுக்கு எப்படி செய்வோமோ அதே விஷயத்தை தான் இங்கேயும் செய்ய போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நம்பர் ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிப்போம். நம்பர் 1, ரெஃபர் சம் நம்பர் 1. 1ல் 1. அது என்னது கணக்கு? என்னன்னாக்கா 2.08, 2.086. இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட எண்கள். நம்ம தீர்வு எழுதிப்போம். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு எண்களையும் பார்க்குறோம். இங்கே எழுதிக்கலாம். 0.08, 2.086. இந்த ரெண்டு எண்களையும் நம்ம எழுதிக்கிறோம். இதில் பாருங்கள், இப்போது எந்த எண் பெரிய எண் பார்க்கும்போது நம்ம இப்போ முழு எண் பகுதியை ஒப்பீடு செய்கிறது. முதல்ல அப்படி செய்வோமா? ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து முழு எண் பகுதி அப்படின்னு சொன்னால், முழு எண் பகுதியில் பார்த்தீங்கன்னா செய்தல். முழு எண் பகுதியை ஒப்பீடு செஞ்சால் என்ன வருது? நமக்கு 2 இருக்குது இந்த நம்பரில். இந்த நம்பர்லேயும் 2 இருக்குது. புள்ளிக்கு இடது பக்கம் இருக்கிறது முழு எண் பகுதி, வலது பக்கம் இருக்கிறது பின்ன பகுதி. சரிங்களா? இப்போ 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் 2 இருக்குது. ரெண்டும் சமமாக இருக்குது. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 10ல் 1, அதாவது 10ல் 1 பகுதியை ஒப்பீடு செய்தல். அப்போ 10ல் 1 ஒப்பீடு செய்தல். இந்த பகுதியை ஒப்பீடு செய்தல். 10ல் 1 இது கூட வேணும். 10ல் 1 பகுதியை ஒப்பீடு செய்தல் இஸ் ஈக்குவல் டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. 0 இஸ் ஈக்குவல் டு 0. எதுவும் பெருசாக இல்லை. அடுத்தது 100ல் 1 பகுதியை ஒப்பீடு செய்தல். என்ன வரும்? 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. அடுத்தது இப்படியே பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கும். 1000ல் 1 பகுதியை ஒப்பீடு செய்தல். இடமதிப்பு. இப்போ 1000ல் 1ல் இங்கே 0 தான் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போது 0 விட 6 பெருசு. அப்போ எந்த எண் பெரியது அப்படின்னு சொன்னால் இந்த எண் தான் பெருசு. தேர்ஃபோர் என்னது? 2.08 சிறியது. இப்படி சிறியதுன்னா இந்த பக்கம் குறுகிய பகுதியை இந்த பக்கம் போடணும். பெருசு பக்கம் இந்த திறந்துருக்கிற மாதிரி, வாய் திறந்துருக்கிற மாதிரி, பெருசுன்னு காமிக்கிற மாதிரி இருக்கிறத அந்த பக்கம் போடணும். சரியா? இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? செகண்ட் சம் போடலாம். 7th இந்த எண்கள் பகுதி ரொம்ப ஈஸி. எல்லா பகுதியுமே ஈஸி. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக போடலாம். செகண்ட் சம் வந்து பாருங்கள், 0.99, 1.9. இந்த ரெண்டு நம்பரில் நம்ம ஒப்பீடு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் தீர்வு. (0.99, 1.9). இதில் வந்து முழு எண் பகுதி. பகுதியை ஒப்பீடு
செய்தல். என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 0 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 பெருசா 0 பெருசா? 1 தான் பெருசு. அப்போ இந்த எண் தான் பெரியது. இதிலே முடிஞ்சிருச்சு. பெரியதுன்னு வந்துட்டாவே நம்ம அடுத்ததுக்கெலாம் போக தேவையில்லை, இதிலே முடிச்சுக்கலாம். தேர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும்? 0.99 இஸ் லெஸ் தேன் 1.9. சரிங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே. தேர்ட் சம் வந்து 3.53 கமா 3.35 புள்ளிக்கு பிறகு இருக்கிறத தனித்தனியாக தான் உச்சரிக்கணும். சரிங்களா? தசம எண்ணுங்கிறதுனால. சரி, இப்போ வந்து நம்ம தீர்வு போடலாம். தீர்வு அதே மாதிரி 3.53 கமா 3.35. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 5 3 3 5 இப்படி மாற்றிருக்காங்க. இப்போ வந்து முழு எண் பகுதியை நம்ம ஒப்பீடு செய்யலாம். ஒப்பீடு செய்தல். பாருங்கள், எல்லா கணக்கும் அந்த மாதிரி தான். ஈஸியாக மார்க் வாங்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட கற்றுக்கணும். புரியாத குழந்தைங்களும் கணக்கு வராத குழந்தைங்களும் கணக்கு படிக்க கற்றுக்கணும். சரிங்களா? முழு எண் பகுதியில் என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது. அப்போ 3 3 சமமாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? 10 பகுதியை 10 பகுதியை ஒப்பீடு செய்தல். சரி, 10 என்ன இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 5 பெருசா 3 பெருசா? 5 தான் பெரியது. சரியா? அப்போது தேர்ஃபோர் நம்ம அடுத்ததுக்கு போக தேவையில்லை, இதிலே முடிச்சுக்கலாம் கணக்கு. எது பெரிய நம்பரு? 3.53 இஸ் கிரேட்டர் தேன் 3.35. சரியா? எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்கா? அதிகமாக மார்க் வாங்கலாம். ஓகே, நல்லா கவனிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு நீங்களே போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் சம் பாரு. 5.05 கமா 5.50 இதுதான் மாற்றிருக்காங்க. சரி, தீர்வு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கணக்கு எழுதிக்கிறோம். 5.05 கமா 5.50. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம முழு எண் பகுதியை ஒப்பீடு செய்கிறோம். முழு எண் பகுதியை ஒப்பீடு செஞ்சால் என்ன வரும்? 5 = 5. அடுத்தது இது ஈக்குவலாக இருக்கிறதுனால 10 பகுதியை ஒப்பீடு செய்தல். 0 இங்கே 0 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போது 0வை விட 5 பெரியது. அப்போது நமக்கு எது? 4 ஆன்சர் எழுதிடலாமா? 5.05 எதை விட சிறியதாக இருக்குது? இந்த எண்ணை விட சிறியதாக இருக்கிறது. சிறியதுக்குரிய போட்டுக்குங்க. 5 0. புரியுதா? உத்துசம் போடலாம். உத்துசம் வந்து 123.5 கமா 12.35. சரியா? இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு எண் பகுதியிலேயே நிறைய எண்கள் இருக்குது. அது 1 10 100 1 10. சரிங்களா? இதில் பார்த்தே நம்ம முடிவு பண்ணிடலாம். இதில் 100 இருக்கிற இதில் 10ஓட முடிஞ்சிடுச்சு. முழு எண் பகுதியை ஒப்பீடு செய்தல் போட்டுக்கலாமா?
தீர்வு. ஒப்பீடு செய்தல். எவ்வளோ முழு எண் பகுதியில் இங்கன்னா ஒரு 123 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 12 தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? 123 பெருசா 12 பெருசா? இதுதான் பெருசு. சரிங்களா? அப்போது இந்த எண் தான் பெருசு. தேர்ஃபோர் 123.5 இஸ் கிரேட்டர் தேன் 12.35. சரியா? இப்போ வந்து இதிலே நம்ம இந்த குறியை போட்டால் பெரிய எண் சிறிய எண் கிடச்சிரும். இது சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் இதுதான் சிறிய எண். சரி, நெக்ஸ்ட் சம் போடலாமா? இப்போ செகண்ட் சம் படிச்சுக்கலாம். பாருங்கள், பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் எழுதணுன்னா இதே மாதிரி பெரியது சிறியது கண்டுபிடிச்சி, ஏறு வரிசைனா சின்ன எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். அது ஏறு, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது தான் ஏறு வரிசை. இறங்கு வரிசைன்னா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு போகிறது. ஏறு வரிசை எழுதிட்டோம்னா அப்படியே மாற்றி கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்தோம்னா இறங்கு வரிசையாக மாறிடும். சரி, அப்போ செகண்ட் சம் போடலாம். செகண்டு, ரெஃபர் சம் நம்பர் 1. 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்கலாமா? கணக்கு என்னன்னா 2.35, பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க, தப்பு இல்லாமல். 2.53, 5.32, 3.52, 3.25. இப்போ இந்த கணக்கை நம்ம எழுதிக்கிறோம். இதில் பாருங்கள் 2.35 இது வந்து இது எல்லாம் சேர்ந்தது ஒரு நம்பர். அதான் கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் ஒரு நம்பர், இதெல்லாம் ஒரு நம்பர், இதெல்லாம் நம்பர். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 5 நம்பர். சரிங்களா? நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பருன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாம் தசம எண்கள். அப்போது புள்ளி வச்சு தான் எழுதியிருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்தது ஒரு எண், இந்த 3ம் சேர்ந்தது ஒரு எண் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இது பாருங்கள் 2 இருக்குது. முழு எண் பகுதியில் 2, இதில் 2 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ எது பெருசாக இருக்குது? முழு எண் பகுதியிலேயே. அது நம்ம முழு எண் பகுதியை கம்பேர் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாமா? தீர்வில் முழு எண் பகுதியை ஒப்பீடு செய்க அப்படின்னு செய்தல். பாருங்களேன், இப்போ 2 இருக்கா? 2, இதுவும் 2 சமமாக இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 வந்து 2ஐ விட பெருசாக இருக்குது. அடுத்தது 3 இருக்குது. 3 வந்து 5ஐ விட சின்னதாக இருக்குது. 5 தான் பெருசு, 3 சின்னது. அடுத்தது ஈக்குவல் டு 3. இது புரியுதா? பாருங்கள். சரிங்களா? இந்த 2 சமமாக இருக்குது. 5 தான் பெருசு. அப்போ 5 எது? இதுதான். இந்த எண் தான் வந்து நமக்கு பெரிய எண். இது எல்லாம் சேர்ந்தது ஒரு எண். இதுதான் பெரிய எண். கடைசியாக வரும் 5ஆவதாக இப்போ எழுதணும் இந்த நம்பரை. சரிங்களா? 5ஆவதாக எழுதணும். இறங்கு வரிசைன்னா இதுதான் ஃபஸ்ட்டில் எழுதணும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன கம்பேர் பண்ணணும்? இந்த நம்பர் விட்டுறணும்.
அடுத்தது நம்ம செக் பண்ணும்போது இந்த நம்பர் இந்த 4 நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். அடுத்து இப்போ முழு எண் பகுதியை கம்பேர் பண்ணி எது பெரிய நம்பர் அப்படின்னு போட்டோம். மொத்தம் 5 நம்பரில் இது கடைசியாக வரும், அதனால் 5ன்னு போட்டுக்கிட்டோம். சரி, அடுத்தது வந்து 10ல் 1 பகுதியை ஒப்பீடு செய்தல். இது சின்ன நம்பரும் கண்டுபிடிக்கலாம், மிகச்சிறிய நம்பரை கண்டுபிடிச்சி 1ன்னு கூட போட்டுக்கலாம். நான் இப்படி ஆரம்பிச்சிட்டேன், இப்படியே முடிச்சிடலாம். அடுத்த கணக்கை நான் அப்படி போட்டு காமிக்கிறேன். சரியா? இப்போ வந்து இங்கே பாருங்கள் 3 இருக்கா, 3. இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. இப்போ 3ஐ விட 5 பெருசு. சரிங்களா? அடுத்து இதை பார்க்கக்கூடாது, ஏன்னா இதை எடுத்துட்டோம். அடுத்து 5 2 சமமாக இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள் 2 இருக்குது, 2ஐ விட 5 பெருசு. புரியுதா பாருங்கள்? அப்போ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா 2ஐயும் விட்டுறணும், 3ஐயும் விட்டுறணும். பெருசை தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போது பெருசு கண்டுபிடிக்கும்போது இப்போ 5ங்கிற இந்த 2 நம்பரையும் நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ எந்த எண்ணும் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா இது 5 தான் பெருசாக இருக்குது, 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தது 100ல் 1 டெஸ்ட் பார்க்குறோம். பகுதியை ஒப்பீடு செய்தல். எதில்? எல்லா நம்பரையும் எடுத்துக்க வேணாம், இந்த நம்பரையும் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நம்பர் வந்து 5 இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்குது, 3 இருக்கா, 3. இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. 3ஐ விட 2 சிறியது. இப்போ எதில்? இந்த பாருங்கள், முழு எண் பகுதி 10ல் 1 என்னன்னா 2.53, 3.52 இல் 10ல் 1 பகுதியை ஒப்பீடு செய்தல். இது ரெண்டுத்துக்கும் நம்ம 10ல் 1 பகுதியை ஒப்பீடு செஞ்சால் 3 தான் பெருசு. அப்போ 3 இருக்கிறது இது தான். எந்த நம்பரு? இது. இப்போ இதை வந்து நம்ம 4வதாக எழுதுவோம். இதை விட இது கொஞ்சம் சின்னது. சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ நம்ம இது 2 நம்பரில் இந்த நம்பரில் இது 4வதாக வருது, இது அடுத்தது வரும். சரிங்களா? இது அடுத்த எண் எத்தனாவதாக வரும், 3வதாக எழுதுவோம். அடுத்தது பாருங்கள், இந்த எண்ணு தான் இருக்குது. இப்போ அந்த எண்ணை எழுதிக்கோ, 2.35, 3.25, இதை நம்ம இப்போது வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா முழு எண் பகுதி. இதுலேயே முழு எண் பகுதியை பார்க்கலாம், இங்கேயே பார்த்துருக்கோம் பாருங்கள். அப்போ முழு எண் பகுதி இதில் 3 தான் முழு எண் பகுதியை கம்பேர் செய்தல். என்ன வரும், 2 3. இந்த இதை வச்சே நம்ம போட்டுடலாம், இருந்தாலும் இங்கே போட்டிருக்கோம். இப்போ எது பெருசு அப்படின்னா 3 இருக்கிறது, இதுதான் பெருசு. அப்போ இது எத்தனாவதாக எழுதுவோம் அப்படின்னா 2வதாக எழுதுவோம். அடுத்தது இதுதான் கடைசியாக, இதுதான் ஃபஸ்ட்டில் எழுதணும். புரியுதா? இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுத போகிறோம். சரிங்களா? இதான் ஏறு வரிசை. ஏறு வரிசை அப்படின்னு போட்டு என்ன எழுதணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இங்கே குறிச்சிருக்கோம், 2.35. ஏறு வரிசைங்கிறதுனா சின்னதுலேருந்து பெருசு போகிறோம், அதனால் இந்த குறியும் போட்டுக்கலாம். ரெண்டாவதாக இது 3.25 லெஸ் தேன். மூணாவது வந்து 3.52 இஸ் லெஸ் தேன். அடுத்து நாலாவது 2.53 இஸ் லெஸ் தேன். இதை விட 5.32. சரியா? இதுதான் ஆன்சர். தேர்ஃபோர் ஏறு வரிசை அப்படிங்கிறது இதுதான் ஆன்சர். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே.
இப்போ இந்த கணக்கில் நம்ம பெரிய எண் கண்டுபிடிச்சோம், அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட கொஞ்சம் சின்னதுன்னு ரொம்ப சின்னதுக்கு வந்தோம். இப்போ அடுத்த சம்மில் நான் எப்படி சொல்லி போகிறோம்னா ரொம்ப சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா? எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? செகண்ட் சம் போடுறோம். செகண்ட் சம்மில் சம் எழுதிக்கலாம். 123.45 கமா 123.54 கமா 125.43 கமா 125.34 கமா 125.3. சரியா? இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது? இப்போ அதுதான் குழந்தைங்க வந்து பேஸ் பண்ணிக்கக்கூடாது. இது கணக்கு இதில் நான் வச்சுக்கிறேன். அப்படியே நம்ம தீர்வு போடலாம். சரியா? தீர்வில் திரும்ப அந்த கணக்கை எழுதிக்கங்க. 123.45 கணக்கை தவறு இல்லாமல் எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஸ் ஆகிடும், எண்கள் வந்து ஏமாற்றி விட்டுரும். அதனால் கவனமாக எழுத கற்றுக்கணும். சரி, ஓகேவா? இதுதான் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம எத்தனை எண்கள் இருக்குது, முதல்ல எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாம் சேர்ந்தது ஒரு எண், இது எல்லாம் சேர்ந்தது ஒரு எண். சரிங்களா? மொத்தம் எத்தனை எண்? 1 2 3 4 5 எண்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் பார்த்துருக்கேன் நிறைய குழந்தைங்க வந்து இதிலே நிறைய எண்கள் இருக்குது, இது ஒன்று இது ஒன்று, புள்ளிக்கு முன்னால் இருக்கிறது ஒன்று, புள்ளிக்கு பின்னால் 2 எண் இருக்குது. அப்போ மொத்தம் இங்கே ஒவ்வொன்று 2 2 2ன்னு 2 10 எண்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதில் குழப்பம் வேண்டாம், தெளிவாகிடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறிய எண் கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ முழு எண் பகுதியை ஒப்பீடு செய்யணும். எல்லாத்துக்குமே அதே தான், முழு எண் பகுதியை ஒப்பிடுதல். முழு எண் பகுதியை ஒப்பிடுதல் அப்படி போட்டாலும் இதில் 123 இருக்குது, இங்கே 123. அதனால் ரெண்டுமே சமக்குறி போட்டுக்கிறோம். அப்புறம் என்னது, இங்கே 125 இருக்குது, 125 இங்கே 123 விட பெரிய எண், அதனால் பெரியது சிம்பிள் போட்டுக்கிறோம். அடுத்தது 125, அது ரெண்டுமே சமங்கிறதுனால சமக்குறி போட்டுக்கிறேன். சரியா? அடுத்தது 125, அதுவும் சமம்தான். அப்போது இந்த 2 எண்களில் 123 123 3 எண்களில் 125 இருக்குது முழு எண் பகுதி. சரி, இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த ஸ்டெப்பு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 3 எண்களை மட்டும் எடுத்துக்கிட்டு சரி நம்ம இப்போ சின்னது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அதனால் இந்த 2 எண்களில் எடுத்துக்கிட்டு அதில் எது சிறியது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ எந்த நம்பரு? 123 இதில் இருக்குது இல்லையா? 123.45 கமா 123.54. கடகடன் போட்டுடலாம், ஆனால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிதல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி போடுறேன். இதில் வந்து என்னது, இப்போ நம்ம ரெண்டுமே முழு எண் பகுதியில் இங்கே 123 போடுறதுக்கு நான் 5 போட்டேன். பார்த்தீங்களா? 123.45 123.54. இதில் 10ல் 1 பகுதியை ஒப்பிடுதல். ஒப்பிடுதல் செய்ய போகிறோம். இப்போ செஞ்சால் என்ன வரும் பாருங்கள். 10ல் 1ன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 4ஐ விட 5 பெரியது. அப்போ எந்த எண் பெரியது? இந்த எண் பெரியது. நல்லாவே புரியுதா உங்களுக்கு? இது பெருசு. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சிறியது தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோன்னு சொன்னேன். சிறியதை நம்ம எழுதிக்கலாம். ஏறு வரிசைங்கிறதுனால சிறியதுலேருந்து போகலாம்.
அப்போது இது 2 எண்களில் இதை ஃபஸ்ட்டு எழுதணும், ரெண்டாவதாக இதை எழுதணும். சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த 3 எண்களில் நம்ம பார்க்க போகிறோம் எது சின்னது பெருசுன்னு. இந்த 3 எண்களை 125 இல்லை 125.43 125.34 125.3 இதில் எந்த பகுதியை நம்ம இந்த எண்களில் எந்த பகுதியை ஒப்பிட போகிறோம்னா 10 இல் 1 பகுதியை ஒப்பிடுதல். 3 எண்களுக்குமே செய்ய போகிறோம். புரியுதா? குழப்புதா? சரி, இப்போ பாருங்கள், இந்த 3 எண்களில் 10 இல் 1 பகுதி இங்கே 4 இருக்கா? 4 இந்த பகுதி 10 இல் 1 எதுன்னா இது. இங்கே 4 இருக்குது, இங்கே 3 தான். அப்போ 4 தான் பெருசு, 3 = 3ன்னு இருக்குது. சரியா? இப்போ 4 பெருசு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த 3ன்னு சமமாக இருக்குல்ல, அது நம்ம சின்ன எண்ணு தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் திரும்பவும் நம்ம இந்த 2 எண்களில் மட்டும் இது இந்த 4 இருக்கிறது பெருசு, இது பெரிய எண், இதை விட்டுருங்க. இதில் பார்க்க போகிறோம் இந்த 2 எண்களில் 125.34, 125.3 இதில் என்ன பண்ண போகிறோம்? 100 இல் 1 நம்ம ஒப்பிட போகிறோம். பகுதியை 1ஆம் இடத்தை, பகுதிங்கிறத விட இடத்தை, பகுதியை விட இடத்தை அப்படிங்கிறது 10 இல் 1ஆம் இடத்தை ஒப்பிடுதல். இந்த இடத்தை ஒப்பிடும்போது 100 இல் 1ன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 3, இங்கே 0 இருக்குது, இங்கே நம்பரே இல்லை, 0 இருக்குது. அப்போ இது 0 விட பெருசு. அப்போ இது 2 நம்பரில் இது சின்ன நம்பர், இது சிறிய எண். இதை 3ஆவதாக போடணும். அடுத்தது இந்த நம்பர், இதை 4ஆவதாக எழுதணும். அடுத்தது இது 5. புரியுதா? இவ்வளோ எழுதணும்னு அவசியம் கிடையாது, பார்த்தாவே அப்படியே எழுதிடலாம். சரிங்களா? அது புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். இந்த 10 இல் 1 இது பகுதின்னு எழுத வேணாம், ஏன்னா முழு எண் பகுதி பின்ன பகுதின்னு வரும். இது பகுதி ஃபுல்லாக செட்டாக பண்ணுறோம். இதில் ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் பண்ணுறோம். அதில் பகுதிங்கிற இடத்துலலாம் இடத்தை அப்படின்னு சொல்லலாம், இடமதிப்பு தான் நம்ம பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஆன்சருக்கு வந்துடுவோமா? ஆன்சர் எழுதலாம். ஏறுவரிசை therefore ஏறுவரிசை ஏறுவரிசைனா ஃபஸ்ட்டு ஒன்று இந்த நம்பர் தான் சின்னது. 123.45 இஸ் கிரேட்டர் தேன் ரெண்டாவது நம்பர் 123.54 இஸ் கிரேட்டர் தேன் மூணாவதாக இருக்கிற நம்பர் எழுதி 125.3 இஸ் கிரேட்டர் தேன் இதை எழுதுங்க 125.34 இஸ் கிரேட்டர் தேன் 125.43. சரியா? ஓகே.